கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதோ அரை வருடம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. புதிய அரை வருடத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். இதுவரைக்கும் நாம் மிஸ் பண்ணின காரியங்களை எல்லாம் சேர்த்து செய்வதற்காக கர்த்தர் ஒரு ஆப்ஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறதற்கு கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பாயிண்டிலிருந்து நாம் வெகு தூரம் ஓட வேண்டியது இருக்கிறது என்பதனாலே சோர்ந்து போகாமல் பலத்தோடு கூட நாம் ஓடும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில், ஜூலை மாதம் 2025 வருடத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. மனப்பாடமாய் சொல்ல வேண்டிய அருமையான வசனம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒரே ஆவியானவர் எல்லா இடத்திற்கும், எல்லா பகுதிக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், உலகத்தில் உள்ள பூமியின் எல்லைகள் பரிசுத்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் பரிசுத்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. மனிதனுடைய இயல்புகள், இயலாமைகள் பரிசுத்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. அதே வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் சரித்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நினைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவர். நான் நெகட்டிவ் சென்ஸில் சொல்லலை, பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறேன். ஆச்சரியமானவர். முதலாவதாக, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவருடைய வல்லமை தேவை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பவர், அங்கே நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் கிரேக்க மொழியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு டூனமிஸ் என்று சொல்லி பெயர். அர்த்தம், மனுஷனால் செயல்படுத்த முடியாததை கர்த்தர் செயல்படுத்துகிறார் பாருங்க, அதுதான் வல்லமை. டூனமிஸ். சாட்சியாக இருப்பதற்கு, நல்ல வாழ்க்கை வாழுகிறதற்கு, பணிவிடை செய்கிறதற்கு, ஏன் சில காரியங்களை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு விசேஷித்த பவர், பலன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் டூனமிஸ். இது பிரசங்கிக்கிறதுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற வல்லமை அல்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும், உதாரணத்திற்கு பெற்றோராக இருந்து பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு, வேலை செய்கிறதற்கு, ஜெபிக்கிறதற்கு கூட, சில பெயின், சில வலிகளை தாங்குகிறதற்கு, சில பாடுகளை சகிக்கிறதற்கு, பாவங்களை மேற்கொள்ளுகிறதற்கு, நல்ல காரியங்கள் செய்கிறதற்கும் கூட இந்த வல்லமை தேவைப்படுகிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 11 இவ்வாறாக சொல்கிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நல்ல கவனிங்க, உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மனுஷனால முடியாததை வல்லமை கொடுத்து உயிர்ப்பிக்க வைக்கிற வல்லமை தான் பரிசுத்தாவின் இடத்திலிருந்து கிடைக்கிற வல்லமை.
அது உங்கள் எல்லா ஏரியாவையும் தாக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அந்த வல்லமையை நீங்கள் இதுவரைக்கும் பெறலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் கர்த்தர் அனுப்புவார். கேட்கிற யாவருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வல்லமையை உங்களுக்கு தருவார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். 2 பேதுரு 1:3 இவ்வாறாக சொல்லுகிறது, நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், நம்முடைய அல்ல, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தருளினார். என்ன அருமையான வசனம்! இந்த வசனத்தெல்லாம் நாம் எல்லாரும் உட்கார்ந்து ஆராயணும், யோசிக்கணும், அதையே பேசணும், அதையே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு அந்த பகுதியில் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 5:16 இப்படியாக சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போது நான் சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஏரியாவிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற டூனமிஸ் வல்லமை இன்றைக்கு உங்களை தாக்குகிறது. அது தாக்கட்டும், அது பெரிய இம்பேக்டை, ஒரு பெரிய தாக்கத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தட்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மொபைல் சார்ஜரை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அது எல்லா டிவைஸுக்கும் ஒரே மாதிரியான வல்லமையை கொடுக்கிறது. அதே போல் நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு தாயாக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வேண்டிய வல்லமையை அது தரும். அந்த வல்லமை உங்களுக்கு வேண்டும். இரண்டாவதாக, எல்லா நிலத்திற்கும் வேண்டிய வல்லமை. உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஜீவிதத்தின் காரியங்களுக்கு வேண்டிய வல்லமை என்று சொல்லி முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, எல்லா ஏரியா, எல்லா பகுதிகளுக்கு வேண்டிய வல்லமை. அதில் நான் பார்க்கிறோம், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் லேண்டு பை லேண்ட் அப்படின்னு சொல்லி, நிலத்துக்கு அப்புறம் நிலம் அப்படின்னு சொல்லுகிற, நிலம் தாண்டி நிலம், நாடு தாண்டி நாடு என்று சொல்லுகிற அந்த நல்ல அனுபவத்தில் உங்களுக்கு லோக்கல்லையும் அந்த பவர், எந்த பவர் வேணுமோ அது எங்கே போனாலும் ஒரே நேரத்தில் யார் எங்கே இருந்தாலும், பூமியின் கடைசி வரைக்கும் இருந்தாலும் அவங்களுக்கும் அதே வல்லமை நிச்சயமாய் கிரியை செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு பகுதிக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல. பூமி அனைத்திற்கும் ராஜா, பூமி அனைத்திற்கும் தேவன், பூமி அனைத்திற்கும் அவர் ஆவியானவர். அதனால் அவரை சாதாரணமாய் ஒரு ஏரியாவுக்கு, ஊட்டிக்கு அல்லது மதுரைக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவிற்கு இல்லை ஆசியாவிற்கு என்று சொல்லி அவரை லிமிட் படுத்த முடியாது. அவர் எல்லா இடங்களுக்கும் தேவையானவர், வேண்டியவர். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்த வசனம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் மூப்பர், உங்கள் வாலிபர் என்று சொல்லி எல்லாருக்கும் அது ஊற்றப்படுகிற ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. 139 சங்கீதம் 7 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கே போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். வாசித்து பாருங்க. எல்லா இடத்திற்கும் தேவையானவர் பரிசுத்த ஆவியானவர்.
எங்கே போனாலும், பாதாளமானாலும், மேலே ஆனாலும், கிழக்கே ஆனாலும், மேற்கே ஆனாலும், எங்கே ஆனாலும் கர்த்தர் நமக்கு வேண்டும். ஆவியானவர் நமக்கு வேண்டும். அந்த வல்லமையை இந்த மாதத்தில் கர்த்தர் தருகிறார். உங்களை எங்கெங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போகிறாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் எடுத்து போகிற இடத்திலெல்லாம் உங்களை பயன்படுத்துவார். அவருடைய வல்லமை உங்களை பயன்படுத்த எல்லா நாடுகளுக்கும், எல்லா தேசங்களுக்கும், மேலைக்கும் கீழைக்கும், எல்லா பகுதிக்கும் அவர் அவர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டிருக்கிறதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா? நல்ல கவனிங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர் இன்ன தேசத்தார், இன்ன மொழி பேசுகிறவங்க, நோ 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 கர்த்தர் எல்லாருக்கும் உரியவர். பரிசுத்த ஆவியானோட வல்லமை எல்லாருக்கும் உரியது. அது உங்களுக்கு உரியது, உங்கள் மகனுக்கு உரியது, உங்கள் மகளுக்கு உரியது, உங்கள் புருஷனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பாஸ்டருக்கு, உங்கள் அதிகாரிக்கு, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு, தாய் மொழி பேசுகிறவர்களுக்கு அல்லது வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு, இங்கிலீஷ் பேசுகிறவர்களுக்கு, மலையாளம் பேசுகிறவர்களுக்கு, கன்னடம் பேசுகிறவர்களுக்கு, பிரெஞ்சு பேசுகிறவர்களுக்கு, ஜெர்மனி பேசுகிறவர்களுக்கு, சைனீஸ் பேசுகிறவர்களுக்கு, ஸ்பானிஷ் பேசுகிறவர்களுக்கு, போர்ச்சுகீஸ் பேசுகிறவர்களுக்கு, இட்டாலியன் மொழி பேசுகிறவர்களுக்கு, ஆமென் என்று சொல்லி எல்லா பகுதிக்கும் அவர் வல்லமையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஃபயர் அப்படின்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் ஃபயர் தான். அது காட்டிலனாலும் அது ஃபயர் தான், வீட்டிலனாலும் ஃபயர் தான், இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் வித்தியாசமே தவிர ஃபயர் எல்லா இடத்துலையும் ஃபயர் தான். ஆவியானவர் எல்லா இடத்துலையும் ஆவியானவர் தான். அவருடைய வல்லமை எல்லா இடத்திலும் வல்லமை தான். அது கிரியை செய்யும் தேவருடைய பிள்ளைகளே. தூரத்தில் உங்களுடைய ஜனங்கள் இருக்கிறார்களா? அல்லது தூரத்திற்கு கர்த்தர் உங்களை எடுத்து செல்லுகிறாரா? நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக அவருடைய வல்லமை உங்களோடு கூட செல்லும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவரை லிமிட் படுத்தவே முடியாது. அவருடைய வல்லமையை எல்லா லிமிட்டுக்கும் கொண்டு போக முடியும். நமக்கு வேணால் லிமிட் இருக்கலாம், நம்முடைய சக்திக்கு ஒரு லிமிட் இருக்கலாம், நம்முடைய தாக்கத்திற்கு ஒரு லிமிட் இருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ லிமிட், பவுண்டரி, எல்லைகள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் எல்லைகளே இல்லை. இந்த வசனத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவியினாலே ஆகும். வாய் திறந்து சொல்லுவோம். அவருக்கு லிமிட் என்கிறதே கிடையாது. அவரை லிமிட் படுத்த முடியாது. அவருக்கு எல்லை குறிக்க முடியாது. அவர் எங்கும் கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளும் அவர் வர முடியும். இந்த உலகத்தின் தாண்டியும் அவர் கிரியை செய்ய முடியும். வானத்தை கட்டுப்படுத்துவார், சத்துவங்களை கட்டுப்படுத்துகிற தேவன். அவர் கட்டுப்படுத்துவாரே தவிர அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா! அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்து
அந்த தேவனுடைய அளவில்லாத வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க.